ஃபைனலி இது 3 months ஆஃப் என்டர்டைன்மெண்ட் இஸ் கேம் டு அண்ட் எண்ட் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ ஆர்சிபி வர்சஸ் பிபிகேஎஸ்க்கு வந்து ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ இந்த மேட்சோடைய ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ ஸ்டாட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பாட்காஸ்ட்லேருந்து வெதர் அப்டேட்லேருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ சொல்லுவார் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட் அப்படி வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைமஸ் பண்ண வீடியோக்குள்ள மூவ். ஸோ டாடா ஐபிஎல் 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ பிளே ஆஃபோட ஸ்டாட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. குவாலிஃபயர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப்க்கான மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபைனலுக்கு மூவ் ஆகிட்டாங்க. பிபிகேஎஸ் குவாலிஃபயர் 2 ஆடுற நிலமை வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ எலிமினேட்டர்லேருந்து நமக்கு ஜிடியு எம்ஐக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். நல்லா க்ளோஸ் மேட்சாக போயிருந்தாலும் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பஞ்சாப்க்கும் எம்ஐக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே டாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ டாமினேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஃபைனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ரிலேட்டட் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண் கலங்கியிருந்தார் கிரவுண்டில். ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணியிருந்தார். அண்ட் ஆல்சோ எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேடாக ஃபீல் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ சோஷியல் மீடியாவில் நிறையா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ட்வீட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹர்திக் பாண்டியா அழுதாரில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆகாஷ் அம்பானி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு தர, இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் போடுன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் நிறையா ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கேப்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் கேப்டன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே எந்த ஒரு குற்றமும் இல்லையாடான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஒரு சில மிஸ்கால்குலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டாரு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணிட்டாரு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சிலாம் நல்லா தான் பண்ணுறாரு. ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனலாக இருந்துச்சு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்குது. ரைட்டு, நம்ம ஃபைனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடலாம். ஸோ ஃபைனலை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. நரேந்திர மோடி ஸ்டேடியமில் நடக்குது. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இந்த மேட்சோட பாட்காஸ்ட் ரிலேட்டட் பார்த்தோம்னா, ஸோ 5 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாமா. எப்பயும் போல் 7 மணிக்கு டாஸை போட்டு 7:30 வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை நடத்தி விட்டுருவோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வெதர் ரிலேட்டடும் பார்த்தோம்னா நம்ம வெதர் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்குன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுதான் பயங்கரமாக பார்க்கப்படுது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் மழை பெஞ்சிச்சுன்னா இந்த ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசர்வ் டே வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. ரிசர்வ் டே படி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி முடிக்கணும்னு பார்ப்பாங்க. அப்படியே மழை பெஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தாங்க பார்க்க. வெதர் என்ன தான் பண்ணாலும் ஸோ மேட்சஸ் வாங்கிட்டு வந்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 18th சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இருக்காங்க. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்கி சாம்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. 18 விராட் கோலிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கியாக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த வருஷம் ட்ராஃபி வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 18 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன் அடிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அவங்களுடைய ஃபேன்ஸ்க்காக இல்லைனாலும் கூட நம்மளுடைய விராட் கோலிக்காகவாச்சும் அடிக்கலாம். ஏன்னா அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போ இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கிட்டேன்னா அந்த மாதிரி விராட் கோலியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். விராட் கோலிக்கு அப்புறம் தான் ஹர்திக் பாண்டியாவே சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமாகவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கான கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேது. கிட்டத்தட்ட எல்லா சீசனுமே வந்து 500+ ரன்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. பட் அவருக்கான அந்த அங்கீகாரம், அவருக்கான அந்த கிரெடிட்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேது. என்னை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கப் அடிச்சாங்கன்னா அது விராட் கோலி. ஆல்சோ ஆர்சிபி சைடு வந்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிம் டேவிட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வருவாருன்ற மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை. அவருடைய ரெக்கவரி டைம் ரிலேட்டடும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு காலையில் இல்லைனா மத்தியானத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் டீம் டேவிட் வந்து ஆடுவாரான்றதை. இப்போ வரைக்கும் கரண்டாக டீம் டேவிட் இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மைனஸாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது. ஏன்னா குவாலிஃபயர் ஒன்றில் அது பெருசாக தெரியல. ஏன்னா லோவஸ்ட்டு டோட்டலால் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க. மிடில் ஆர்டருக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. நிலையில் டீம் டேவிட்டை பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணல. அண்ட் ஆல்சோ இந்த சைடு பவுலிங் வந்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுயேஷ் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. சுயேஷ் சர்மா, ஹேசல்வுட் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பேட்டிங் ஆர்டர் போயிட்டோம்னா ஃபில் சால்ட்டும் கோலியும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டாமினன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேராக இருக்காங்க. இவங்க இருக்கிற நிலையில் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா, பட்டிதார், அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் பேட்ஸ்மேனும் இருக்காங்க. லிவிங்ஸ்டன் என்ன பண்ண போகிறாருன்றது தெரியல. ஏன்னா டிம் டேவிட் இல்லைன்னா லிவிங்ஸ்டன் இந்த வருஷம் இந்த மேட்ச் ஆச்சு அடிடான்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி எதிர்பார்ப்பாங்க. என்ன நடக்குது இந்த சைடு பஞ்சாப் சைடு வந்தோம்னா பஞ்சாபும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது. ஸோ பிரியான் சாரியாவும் இருக்காங்க. பிரன்சிப்ரன் சிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டாமினன்ஸாக இருக்காங்க. ஸோ ஒரு அன்கேப்டு பிளேயராகவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டாமினன்ஸாக டிஸ்ட்ராக்டிவ் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இவருக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரேயஸ் ஐயர், நேதன் வதேரா, அது மட்டும் இல்லாமல் சஷாங்க் சிங் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டியது இருக்குது. அண்ட் ஆல்சோ மார்க்கஸ் டைனிஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. மார்க்கஸ் டைனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோலோவாக சம்பவம் பண்ணிட்டு போகிறாரு. அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு வச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஜேமில்சன், ஓமர் ஷா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஹர்ஷதீப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. ஸோ நிறையாவே எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கொடுக்கும். விக்கெட்ஸ் பெருசாக எடுக்கலைனாலும் ஸோ ரன்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவு கொடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா டாட் பண்ணி கொண்டு வந்துக்கினே இருக்காரு. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுற நிலையில் ஸோ யார் தான் வின் பண்ணுவா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 70-30 மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். 70-30 பார்த்தோம்னா ஸோ ஐ வில் கோ வித் ஆர்சிபி. ஸோ ஆர்சிபி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கப் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வருஷத்தோடைய நியூ சாம்பியன்ஸாக அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுடைய சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லிஃப்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய டிவிலியர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வராருன்றதை சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் வந்து ஐ ஹோப் விராட் கோலி அண்ட் ஆல்சோ டிவிலியர்ஸ் வில் ரிசீவ் த கப்புன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. இல்லைனா டிவிலியர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டிதார் கூட கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ அந்த இடத்துல பட்டிதார் என்ன செய்ய போகிறாருன்றது தெரியல. என் தலைவனுக்கு கையில் கப்பை கொடுத்துங்கடான்ற மாதிரி தான் இருக்குது. கோலிக்காக ஒரு கப்படா, ஒரே ஒரு கப்படான்ற மாதிரி தான். சப்போஸ் அவங்க கப் அடிச்சிட்டாங்கன்னா நான் கோலியை வச்சு எடிட் போட ஆரம்பிச்சிருவேன். எங்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வலுவாக இறங்கிக்கிட்டே இருப்போம். சரி ரைட் விட்டுருங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யார் சாம்பியன் ஆனால் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா நான் தோக்கணும்லாம் விரும்ப மாட்டேன். ஏன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ரேஷர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரேட்டடான ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக சம்பவம் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏன் என்ன டெஸ்ட் ஸ்குவாடில் எடுக்கலை, ஏன் இங்கிலாந்து சீரீஸில் என்ன எடுக்கலைன்றதை சிறப்பால் அடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்னிங்ஸாக ஆடிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவங்க வின் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இருக்கும். ஏன்னா பெரிய லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இல்லாத சைட். ஏன்னா ஸ்டே சைடு எடுத்துக்கோங்க, மார்க்கஸ் ஸ்டெய்னிஸ், ஸோ இவங்கள மாதிரியான ஸ்டார்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க பெரிய லெவலில். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயர் வர்சஸ் கேப்டு சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஆர்சிபியை கம்பேர் பண்ணும்போது பஞ்சாப் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப டவுனாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்காங்க. அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து அன்கேப்டு பிளேயர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை சொல்லுங்கள். என்னை பார்த்தா ஆர்சிபி வின் பண்ணாங்கன்னு தோணுது. ஸோ உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து நேரம் நீ மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். அண்ட் ஆல்சோ மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வீடியோ வருங்க. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க.